வணக்கம் மக்களே. முக்கியமான நியூஸு என்ன அப்படின்னா, ட்ரம்ப்பு செஞ்சு விட்டாப்புல மண்டைய கிட்டத்தட்ட ட்ரம்ப் வச்சு செஞ்சதில் 5% கிஃப்ட் நிஃப்டி சடன் ஷூட்டப் ஒரு 15 நிமிஷம் கேண்டலில். அதே மாதிரி கோல்டு நல்லா ரெக்கவரி ஆயிருக்கு. காலைல 8% ஃபால் பார்த்தோம் இன்னைக்கு. மொத்தமாக கிட்டத்தட்ட விழுந்ததில் 8%, 6%க்கு மேலே ஏறிட்டு லைட்டாக நின்றுருக்கான். அந்த அளவுக்கு காலையில் பார்த்த சினாரியோ இப்போ ஈவினிங் பார்க்குற சினாரியோ அப்படியே மாறி இருக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை. அது என்னன்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க ப்ரோ அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. ஈரானோட பவர், அதாவது அவங்களோட பவர் செக்டார்ஸ், இந்த மாதிரியான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அது மேலே நடக்கிற இந்த தாக்குதலை 5 நாளைக்கு தள்ளி வச்சிருக்கோம் அப்படிங்கிறாப்புல. 2 நாள் தான் ப்ரோ சொன்னார், இப்போ 5 நாள்ன்ட்டாரா? ஆமாம், 5 நாள்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக 5% இருக்கு. 10 நாள்னு சொல்லியிருந்தா 10% இருக்கும். என்னதான் கதை இது மார்க்கெட்டு, ஒன்றும் புரிய மாட்டேது. இன்னைக்கு பாருங்க என்ன சொல்லியிருக்காப்புலன்னு காட்டுறேன். பாருங்க, இதான் வந்து ட்ரம்ப் கிட்ட இருந்து வந்தது. சரியா, இது என்னோட எக்ஸலன் எடுத்தது. சரி, ஓகே, அதை பார்த்துக்கோங்க. என்னென்னு நான் மேட்ரு என்னன்னா ஒன்றே ஒன்று தான். என்னன்னா 5 நாள் தள்ளி வச்சிருக்கேன், அதனால 5% கிஃப்ட் நிஃப்டி ஏறிடுச்சு. 10 நாள்ல 10%, இல்லை ஒரு 50 நாள் தள்ளி வர 50%. அப்போ நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டியில் ஏறிடும். சரி, அது இருக்கட்டும். கோல்டு நல்லா ரெக்கவரி ஆகிடுக்கு. அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி எடுத்து காட்டுறேங்க பாருங்கள். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும். இது கோல்டோடது. கோல்டு காலையில் வந்து நல்ல டவுன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டமு கிட்டத்தட்ட இப்போ வந்து $4,400 இந்த ரேஞ்சில் இருக்கான். ஃபுல் ரெக்கவரி தான். ஆனால் அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி பாருங்கள். கிஃப்ட் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ரெக்கவரி ஆகி பீக் வருங்க, ஒரே ஸ்ட்ரோக். கிஃப்ட் நிஃப்டி டாக்ஸ் இண்டெக்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு 1000 பாயிண்ட். டாக்ஸ் இண்டெக்ஸ்லாம் நேரம் 23,500 தான். இன்னைக்கு நமக்கு நிஃப்டிக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், 20,500 கீழே 22,400, கரெக்டாக 465 முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து டப்புன்னு 1000 பாயிண்ட் ஆடி 5%. சரிங்களா, இதுனா கிஃப்ட் நிஃப்டி. அப்போ நாளைக்கு கண்டிப்பாக கேப் அப்பாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்க நியூஸ் வச்சு பார்த்தோம்னா மொத்தமாக நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் தாங்க. ஆனால் வந்து ஈரானியன் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானியன் சைட்லேருந்து முழுக்க நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க 10 டேஸ்க்கு முன்னாடியே சொன்னது என்னென்னா, இந்த வார் ஸ்டார்ட் ஆகிருக்கும் பக்கத்தில். அதுக்கப்புறமும் சொன்னது, நாங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இதுக்கப்புறம் வந்து எந்த பேச்சுவார்த்தையும் அமெரிக்கா கூட நடத்த மாட்டோம். ஆனால் ட்ரம்ப் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், அதனால ப்ரைஸ் வந்து ப்ரைஸுங்கிற பாருங்க, ஏற்ற இறக்கத்துல யோசிக்கிறதுனால ஓகே, அதனால இருந்து 5 நாள் நான் தள்ளி வைக்கிறோம், ஒரு வேளை எங்களுக்கு சாதகமாக வந்துருச்சுன்னா. ஆனால் ஈரானியன் பேசுறது இல்லைங்க. இப்போ ஈரானியனோட நியூஸ் சேனல்ஸில் வந்து நாங்கள் பேசலை அப்படிங்கிறாங்க. இது எது உண்மை? ட்ரம்ப் எது கனவு பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு தெரியல. இல்லை உண்மையாலுமே பேசுகிறாங்களா? மார்க்கெட் திடீர்னு 5% வரும், 10% விழுகும். அதனால நியூஸ் பேஸ்ட் மார்க்கெட் முடிஞ்ச அளவுக்கு பிடிசி அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கிறீங்க, அதாவது இன்னைக்கு வாங்கி நாளைக்கு பெரிய ப்ராஃபிட்லாம் பண்ணிடலாம் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அது அவங்க கையில் தான் இருக்குது. சரிங்களா, அதெல்லாம் வந்து முழுக்க லக் பேஸ்டு ட்ரேட் தான் வச்சுக்கோங்க. டெக்னிக்கல்ஸ்லாம் வந்து உருட்டில் நீங்கள் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு எல்லாம் லக்கு. சரிங்களா, நினச்ச மாதிரி ஒரு வேளை கால் யாராக எடுத்திருக்கீங்க, நாளைக்கு ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க, ட்ரம்ப் தான் அவர் வாய்க்கு முகூர்த்தம் பலிக்கிட்டோம் அப்படின்னு. புட்டு யாராக எடுத்திருக்கீங்கன்னா அவ்வளோதான் காலி நாளைக்கு. இது இன்னொரு நாள் மண்டேக்கும் நீங்கள் ஃப்ரைடேக்கும் நேற்று இன்னைக்கு எடுத்துருந்தீங்க, மண்டேக்கு எடுத்திருந்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வச்சுங்க, ப்ராஃபிட். கரெக்டாக உங்களோட அசம்ஷன் இப்படி நடக்கலாம் அப்படின்னு தோணுது, அந்த அசம்ஷனுக்கு ஒரு கேம்பிள் பண்ணுறீங்க. அந்த மாதிரி தான் டெக்னிக்கலாக உருட்டாயிருங்க. தயவு செஞ்சு நான் அதை பார்த்து எதை பார்த்துக்கலாம். சரியா, அண்ட் முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த வார் அப்போ நின்றுமா ப்ரோ? இப்போ வந்து இப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நிற்க போகிறதுல அது வந்து குறித்து வச்சுக்கோங்க. 5 நாளுக்கு அப்புறம் வந்து என்னென்னா, இன்னொரு 5 நாள் பேசுகிற மாதிரி, இல்லை வந்து எனக்கு அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறன்றவர் மார்க்கெட் டம்னு அடிச்சிடுவான். சரிங்களா, இதையெல்லாம் வச்சுட்டு இப்போ இந்த போர் நின்றுமா அப்படி இப்படிலாம் இது பண்ணாதீங்க. இப்போ பிஎம் மோடி வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா, பார்லிமெண்ட்டில் கொரோனா காலத்தையே நம்ம கடந்து வந்திருக்கோம், அண்ட் வந்து அந்த நாட்களுக்கு நிகராக நடக்கலாம் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. சரிங்களா, அதனால எதுக்கும் நீ அதாவது இந்த தெரிந்தது காடு படத்தில் இருக்கு இல்லைங்களா, எதுக்கு நீ தயாராக விடுடே அப்படிமா இல்லைங்களா, சிரிச்சுக்கிட்டே அதே மாதிரி தான் மோடி, எதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறாரு மோடி. அப்படிங்கும்போது நம்ம ஓரளவுக்கு நம்மளும் ஆயத்தமாக, இப்போ இந்த மாதிரி நியூஸ் வரும் போகும். வார் டொனால்ட் ட்ரம்ப் தெரியும், மைண்டில் இருக்கிறத ட்வைட்டாக போட்டு போயிடுவார். சரிங்களா, ஆனால் பேக் எண்டில் வேறு ஏதோ நடக்கும். அதனால் இதெல்லாம் வச்சுட்டு இது பண்ணாதீங்க. காயின் டிசிஎக்ஸ் மேட்டர் கேட்டிருந்தீங்க, அந்த டீமுக்கிட்ட நான் பேசினேன். அது ஃபால்ஸ் நியூஸு. அதே மாதிரி வந்து ஓனர்ஸ் அரசுலாம் பண்ணல. ஏன்னா அந்த டீமில் எனக்கு ஒரு பர்சன் தெரியும் காயின் டிசிஎக்ஸ்லேருந்து. அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன் என்ன நடக்குது அப்படின்னு.
அவங்க வந்து இது வேறு யாரோ வந்து 71 லட்சத்தை வந்து எங்கள் பேரில் டொமைன் வெப்சைட் காயின்டி6 வெப்சைட் மாதிரி ஒரு பேரலாக இன்னொரு போலி வெப்சைட் நடத்தி எங்கேயோ காசை வாங்கி ஏமாற்றிருக்காங்க போல இருக்கு. அதனால அந்த ஏமாந்துட என்ன பண்ணுறாரு, காயின்டி6 தான் வந்து ஏமாத்திருச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. சரியா, இதுதான் அவங்க டீம் சைட்லேருந்து சொல்கிறது. ட்விட்டர் தான் பண்ணியிருந்தாங்க. அந்த டீம் கிட்ட பர்சன்டேஜ் கேட்டால் அவர் அதான் சொன்னார். சரிங்களா. தென் வந்து இந்த ஓனர் மேலே வந்து உடனே போலீஸ் வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு போகுது. காயின்டி6 டீம் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு வாரம் இருந்தால் தெரிஞ்சிருப்போது எது உண்மை எது போயின்னு. கரெக்டாக. அண்ட் வெறும் 71 லட்சத்துக்கெல்லாம் வந்து காயின்டி6 ஓனர் போய் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா காயின்டி6 பொறுத்தவரை பெரிய கம்பெனி, நமக்கு கோடிக்கணக்காக அசட்ஸ், கிரிப்டோ அசட்ஸ் வச்சுருக்காங்க, கோடிக்கணக்கான டெபாசிட் வருது. 71 லட்சத்துக்குள்ள இந்த எக்ஸ்சேஞ்ச் போயிட்டு வருவது, கால்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணி தர அந்த மாதிரி ஏமாத்த இதுதாங்கிறாங்க கேஸுங்கிறது. அதெல்லாம் பண்ணுவாங்களே எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். வேறு ஏதாவது நியூஸ் இருந்தால் தினமும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா நானும் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா. ஓகே, இதோட சேர்த்து இதை சொல்லிடலாம் அப்படின்னா. அண்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அவர் மார்னிங் லைவில் பார்க்கலாம். அதுவரையில்